Greetings everyone, welcome to our channel. The video 11th standard first midterm test English question paper model question paper இது previous year நடந்த question paper தான் பார்க்க போறோம். Overall marks பாத்தீங்கன்னா 50. So as usual first நம்ம 1 marksல synonyms வரும், antonyms வரும் and then general part grammarல general part வந்து அந்த questions எல்லாம் வரும் and then prose poemலோட question answer paragraph question நம்ம memorize பண்ணணும். அதுக்கு அடுத்தது லெட்டர் ரைட்டிங் இருந்ததுன்னா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் தென் மெமரி போம் கம்பல்சரி தரோவா அதில் மார்க் லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் எதெல்லாம் அந்த கவர் பண்ணுற பார்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாக வந்து தரோவாயிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட் அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி கேட்டிருக்காங்க. அடுத்து ஆன்டனிம்ஸ்க்கு எக்ஸ்பென்சிவ் அண்ட் தென் ப்ரொடெஸ்ட் 2 சினானிம்ஸ் அண்ட் தென் choose 2 antonyms. அடுத்தது option to pair it with the word mantle compound one கேட்டிருக்காங்க. சரியா mantle-க்கு அடுத்தது prefix கேட்டிருக்காங்க. இதெல்லாம் general part grammar partல general part வரும் இல்லையா. ஸோ 10th இருந்து நமக்கு இதே தான் ஃபாலோ ஆகுது இங்கிலீஷ்க்கு. ஓவரால் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா synonyms antonyms இதில் வந்து prefix affix compound word prepositional frames prepositional phrase idioms and phrases டிட்டர்மினஸ் இந்த மாதிரியான ஜென்ரல் பார்ட் கேட்பாங்க 1 மார்க்ஸில். ஸோ இந்த 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 10 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த 10ல் 10 out of 10 எடுக்கிற அளவுக்கு நம்ம தரவாக எழுதிடலாம். ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கோங்க, ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து ஃபார்ம் அ டெரிவேட்டிவ் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்டு. அடுத்து அரேஞ்ச்க்கு வந்து டெரிவேட்டிவ் கொடுத்துருக்காங்க, ஃபார்ம் அ டெரிவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பான்ஷன் ஃபார் த அப்ரிவேஷன் ஏஐபிஏ கேட்டிருக்காங்க. ரைட் meaning for the idiom below the belt. So finally 10th question, fill in the blank with suitable preposition. So இந்த மாதிரி general partல preposition prefix affix compound word determiners இது எல்லாமே தரோவா இருங்க. ஸோ இது 10 out of 10 எடுக்கிற அளவுக்கு நம்ம தரோவா இருக்கணும். கிராமர் பார்ட் ஜென்ரல் பார்ட்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ சூஸ் எனி 3 of the following sets and poetic lines and answer the questions that follow. ஸோ 2 மார்க் கொஷின் இது. ஆன்சர் எனி 3 கொடுத்துருக்காங்க. போம்லேருந்து கேட்டிருக்காங்க. போம் லைன்ஸ் போம் லைன்ஸ் கொடுத்துட்டு கொஷின் ஆன்சர். ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் அதில் எதெல்லாம் நம்ம படிக்கணும் மிஸ் பண்ணக்கூடாது, லெசன் புக் பேக்கில் இருக்கக்கூடிய பார்ட்டு இது எல்லாமே நம்ம வந்து அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும் அப்படின்றத. நமக்கு வந்து 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 3 கேட்டிருக்காங்க போம் லைன்ஸ் அப்ரிசியேஷன் கொஸ்டின். அண்ட் தென் பார்ட் 3 Section A, explain any one of the following with reference to context in about 50 to 60 words. 3 mark question, ஏதாவது ஒரு கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும். ஸோ ரெஃபரன்ஸ் என்ன, கான்டெக்ஸ்ட் எழுதுனேன், அதாவது தீஸ் லைன்ஸ் ஆர் ஃப்ரம் த போம் பை ஆத்தர் நேமோட நீங்கள் எழுதுனீங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும். போம் நேமு அண்ட் தென் ஆத்தர். அதுக்கு அடுத்து எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா, ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்ற மாதிரி அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் கொடுத்துட்டு எழுதுங்க. ரெஃபரன்ஸ் என்ன, அடுத்து எக்ஸ்ப்ளனேஷன், இது ரெண்டுமே கொடுங்க. செக்ஷன் பி பொறுத்த வரைக்கும் ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன் நாட் மோர் தேன் 30 வேர்ட்ஸ். ஸோ 3 மார்க். Why did the grandmother accompany the author to school இருக்கு இல்லையா. இல்லைனா how did Mary Kom manage to get financial support for her trip to the USA. ஸோ 17 18 இதில் எனி ஒன் உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. Then section C, answer any one of the following. Write a notice about the inauguration of a laughter club in your school. அப்படி இல்லையா, you are the sports captain of your school, write a message to the physical director requesting him to be present during the football team selection scheduled for tomorrow. ஸோ 19 or 20 இதுவும் நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடியதில் நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கொஷின்ஸில் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 2 இதில் வந்து உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் 4, answer the following in a paragraph about 150 words. 5 mark question. paragraph question இருக்கு இல்லையா, அதாவது ப்ரோஸில் இருக்கக்கூடிய paragraph question. ஸோ இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சினாப்சிஸ் எழுதுங்க, இன்ட்ரோடக்ஷன் எழுதுங்க, கன்க்ளூஷன் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா ப்ரெசன்டேஷனும் நீட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அந்த ப்ரோஸ் என்ன அதை பற்றின ஒரு 2 லைன்ஸ். அதுக்கடுத்து சினாப்சிஸ்னு போட்டு எல்லாத்தோட சைட் ஹெட்டிங்ஸ், அதாவது நீங்கள் எழுதக்கூடிய பேராகிராஃபோட அந்த பேராகிராஃப் கொஸ்டின் ஆன்சர் இருக்கு இல்லையா அதோட சைட் ஹெட்டிங்ஸ் ஒரு அட்லீஸ்ட் 3 to 4 சைட் ஹெட்டிங்ஸ் கொடுங்க. ஃபைனலி கன்க்ளூஷன் கொடுங்க. சரிங்களா, அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்க்க நீட்டாக இருக்கும்.
கிளியராக இருக்கும். 21st and then 22nd பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் இன் a paragraph of about 150 words. ஸோ இது பார்த்தீங்கன்னா போம்ல இருந்து கேட்கக்கூடிய பேராகிராஃப் கொஸ்டின். த சேம் திங் நம்ம ப்ரோஸ்க்கு பண்ணதே தான் போமுக்கும். இன்னும் போமுக்கு வந்து நம்ம போம் நேம், போமோட ஆத்தர், அதை பற்றினது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. இந்த போமோடது ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருங்க. அடுத்து சினாப்சிஸ் கொடுத்துட்டு இந்த போமை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஹைலைட் என்ன, நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போம் லைன்ஸ் இப்போ பேராகிராஃப் கொஸ்டின் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மெமரி போமா இருக்குன்னா அடிஷ்னலாக நீங்கள் இன்னொன்று செய்யலாம். அதுக்கு கொட்டேஷன் லைன்ஸ் மாதிரி அந்த இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கொட்டேஷன் லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் வேல்யூ பாயிண்ட் அது. ஓகேங்களா? போம் பேராகிராஃப்க்கு பரவாயில்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி. இது வரைக்கும் ப்ரெசென்ட் பண்ணாதவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இது ஒரு டிப்பாக இருக்கட்டும். இப்போ போமோட லைன்ஸை கொட்டேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு கொட்டேஷன் கொடுத்து அது ஒரு டிஃப்ரெண்ட் கலர்லையோ இல்லை அண்டர்லைன் பண்ணுற மாதிரியோ கொட்டேஷன் தனியாக கொடுங்க. இது வந்து உங்களுக்கு கிளியராக வந்து ரீச் ஆகலை அப்படின்னா நான் பேராகிராஃப் கொஷின், போம் பேராகிராஃப் கொஷினோ இல்லை ப்ரோஸ் பேராகிராஃப் கொஷினோ எப்படி ப்ரெசென்ட் பண்ணோன்னு தனியாக வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ 22nd ஏஆர்பி எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கும் இன்ட்ரொடக்ஷன், கன்க்ளூஷன் அண்ட் சினாப்சிஸ்ன்றது அதாவது குறிப்பு சட்டகம் எழுதுவீங்க இல்லைங்களா தமிழில், அந்த மாதிரி என்னென்ன சைட் ஹெட்டிங்ஸ் போடுறோமோ அதோட கலெக்ஷன் தான் சினாப்சிஸ்ன்னு எழுதிட்டு நம்ம எழுதுறது தான். 23rd answer the following in a paragraph about 150 words by developing the hints டெவலப்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் லைன்ஸ்லேருந்து நீங்கள் எழுதுருங்க. ஓகேவா? சிம்பிள் சென்டென்ஸ் மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணி எழுதுனுங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ அந்த வேர்ட்ஸை புரிஞ்சுட்டு அதோட மீனிங் என்ன, நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக எடுத்துக்க வேண்டாம். தமிழில் வந்து அந்த மீனிங்கை புரிஞ்சுட்டு அதை நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் எழுதிடலாம். 24 make notes or summarize the following passage கொடுத்துருக்காங்க. இதுக்கு நோட் மேக்கிங் இல்லைனா சம்மரைசிங் எழுதுங்க. ஆர் fill in the blanks appropriately. அப்படி இல்லைன்னா இந்த இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. this medicine will dash your pain. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 5 உங்களுக்கு வந்து கிளியராக நான் இதில் 5 out of 5 எடுப்பேன் அப்படின்றவங்க தாராளமாக இதை ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்படி இல்லையா நீங்கள் நோட் மேக்கிங் பண்ணிடுங்க. or else B. Answer the following question from the given poem. ஸோ போம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. the poem is dedicated to, இந்த போம் லைன்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சால் இதை எழுதுங்க. ஸோ இதை விட எனக்கு அது பெட்டர் அப்படின்னு தோணுதா, எனக்கு அதிலே வந்து நான் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், உங்களுக்கு எந்த கொஷினை சூஸ் பண்ணால் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் நீங்கள் வச்சு தான் நீங்கள் அந்த கொஷினை சூஸ் பண்ணணும். இங்கிலீஷ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஜென்ரல் பார்ட் வருது இல்லைங்களா? இப்போ ஹின்ஸ் டெவலப்மெண்ட்லாம் நீங்கள் வந்து அதை வந்து மெமரைஸ் பண்ணி எழுதுறதோ இல்லை ஆன் த ஸ்பாட்டில் கொடுத்துட்டு அதை நீங்கள் எழுத போகிறீங்க. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக லெட்டர் கொடுத்துருக்காங்க, நோட்டீஸ் மேக்கிங் எழுத சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரினா ஜென்ரல் பார்ட்டு ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் எழுத போகிறது உங்களோட ஓன் வேர்ட்ஸில். அப்படின்ற பட்சத்தில் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எதை வந்து சூஸ் பண்ணுது, இது வந்து என்னால் வந்து 70% கிளியராக தர முடியும், இது வந்து 50% தான் அப்படின்னா 70% சூஸ் பண்ணி அதை நீங்கள் எழுதுருங்க. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா இதை எழுதிட்டு ஐயோ அதுக்கு நம்ம அதவே கரெக்டாக எழுதிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணாத மாதிரி கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி இது ஈஸியாக இருக்கும், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக கொடுங்க. ஓவர் ரைட்டிங் வேண்டாம், எழுதி எழுதி அடிக்க வேண்டாம். ஸோ இந்த கொடுத்துருக்கிற ப்ரெசன்டேஷன் எல்லாமே, அதாவது பேராகிராஃப் கொஷினுக்கு இந்த மாதிரி இப்போ இன்ட்ரொடக்ஷன், சினாப்சிஸ், கன்க்ளூஷன் போடுறது, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா போம் கொஷின்ஸ், பேராகிராஃப் கொஷினுக்கு கொட்டேஷன் மாதிரி போம் லைன்ஸை நம்ம அந்த பேராகிராஃப் முடிச்சுட்டு அதை ஒரு 2 லைன்ஸ், அடுத்த பேராகிராஃபுக்கும் ஒரு 2 லைன்ஸ், அந்த போம் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்படியே வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.